ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சங்கீதா உலகம். நமக்கு மட்டும் ஏங்க இப்படியே நடக்குது? நம்ம வந்து துணிய அடுக்கி வச்சே ஒரு வழி ஆயிரும் போல இருக்குது. அப்படிதான் வந்து சொல்லணும். அம் எப்படிதான் நம்ம வந்து அடுக்கி வச்சாலும் கலஞ்சு போயிட்டே தாங்க இருக்குது. எனக்கு வந்து இது வாரத்துல 1 நாள் வந்து இது ஃபுல்லா அடுக்கி வைக்கிற மாதிரியே தான் இருக்குது. நானும் வந்து என்னென்னமோ ஐடியா பண்ணி பார்க்குறேன். ஆனா வந்து முடியவே மாட்டேங்குது. சனா சாராக்கு வந்து அக்டோபர் 1 வந்து பர்த்டேங்க. அதனால சரி அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து போய் ஒரு சின்னதா அவங்களுக்கு தேவையானது லைட்டா ஒரு குட்டியா ஒரு டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த திங்ஸ் எல்லாம் வாங்க போலாம் அப்படின்ட்டு வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஈவினிங் சனாசரம் எந்திரிச்ச உடனே அவங்களுக்கு வந்து ஏதாவது ஈவினிங் குடுத்துட்டு, அதுக்கப்புறமா நம்ம வந்து கிளம்பிக்கலாம் அப்படின்ட்டு நானும் என் ஹஸ்பண்ட் வந்து பிளான் பண்ணியிருந்தோங்க. அதுக்குள்ள அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா 5:00 வந்து வாக்கிங் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க. சரி ஓகே பாப்பா எந்திரிச்சோனே அவங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏதாவது குடுத்துட்டு, நான் ரெடி ஆனேன் அப்படின்னா கரெக்ட்டா இருக்கும் அப்படின்ட்டு நானும் வந்து ஓகே அப்படின்ட்டு வந்து விட்டுட்டேன். அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து கீழ போம்போது சொன்னாங்க, அத்தையெல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு வீட்டுக்கு வந்து நாங்க போறோம். எங்க ரிலேஷன் ஒருத்தங்க. அவங்க வீட்டுக்கு வந்து நாங்க போயிட்டு வரோம். சனாசாராவும் கூட்டிட்டு போறோம். நீயும் வந்து வா அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. நான் வந்து சொன்னேன், இல்லைங்க நான் வந்து ஈவினிங் வந்து ஒரு ஷாப்பிங் போயிட்டு சனாசராக்கு பர்த்டேக்கு தேவையானதெல்லாம் நாங்க 2 பேரும் வாங்கிட்டு வந்துர்றோம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தேன். நான் வந்து அப்ப இன்னும் ரெடியாகவே இல்ல. ஆனா அவங்க எல்லாம் ரெடியா இருந்தாங்க. சனாசாரா எந்திரிச்சோனே டக்குனு கூட்டிட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி. என் ஹஸ்பண்ட்க்கும் வந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. அதனால அவர் வந்து அங்கேருந்து அப்படியே வந்து அங்க வந்துருவாரு அப்படின்ட்டு சொன்னாங்க. நான் வந்து என்ன சொன்னேன், ஓகே நீங்கலாம் போயிட்டு வாங்க. அவங்க வந்து அப்படியே வந்துருவாங்க. என்ன பிக்கப் பண்ணிட்டு, நாங்க 2 பேரும் போயிட்டு அத வந்து முடிச்சிடுறோம். ஏன்னா டைமே இல்ல. அப்படியே டிலே ஆயிட்டே ரொம்ப நாளாகி போயிருச்சு அப்படின்ட்டு வந்து நான் வந்து வீட்ல ரெடி ஆயிட்டு இருந்தேன். நானும் வந்து டீ எல்லாம் குடிச்சிட்டு அப்புறம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு நானும் வந்து ரெடி ஆயிட்டேங்க. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஃபோன் பண்ணேன். அவங்க வந்து அங்க பயங்கரமான மழை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா வந்து எங்க வீட்டுக்கிட்ட வந்து மழை இல்ல. அதனால இங்க வந்து மழை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நேரத்துல வந்து நானும் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். சரி வந்து ஏதாவது ஒரு கபோர்ட் ஓப்பன் பண்ண உடனே பயங்கரமா கசகசன்ட்டு இருந்தது. சரி இப்ப தானே எடுத்து வச்சோம் அப்படிங்கிற மாரி தான் தோணுச்சு. எடுத்து வச்சு ஓரளவுக்கு வந்து அத எடுத்து வச்சு முடிச்சுட்டேன். டக்குனு வந்து ஒரு சவுண்டு பயங்கரமா மழை பெய்யுற மாரி ஒரு சவுண்டு என்ன அப்படின்ட்டு பார்த்தா, சரியான காத்துங்க. காத்தோட சேர்ந்து வந்து பயங்கரமான மின்னல், இடி இதெல்லாமே வந்து பயங்கரமா இருக்கு. அவ்ளோ மழை அப்படியே அடிச்சு ஊதுச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த மாரி. என் ஹஸ்பண்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில வந்து நான் அத அரேஞ்ச் பண்ணியே முடிச்சுட்டேங்க. இன்னும் வந்து சனாசாரோட கபோர்ட் வந்து அரேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கு. அத பண்றதுக்குள்ள வந்து எனக்கு இதுவே வந்து ரொம்ப ஏதோ டக்குன்னு எனர்ஜியே வந்து போன மாதிரி இருக்கு. இத அரேஞ்ச் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளயே. அதுக்குள்ள வந்து மழை வேற வந்து அப்செட் பண்ணிருச்சு. அதனால சரி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனா ஒண்ணுங்க, இன்னைக்கு வந்து கண்டிப்பா போய் தான் ஆகணும் எப்படியுமே. இப்படியே வந்து ரொம்ப டிலே ஆயிடுச்சு. அதனால வந்து இன்னைக்கு போய் எப்படியாவது வந்து வாங்கிட்டு வந்துரணும். மழை வந்து வரல அப்படின்னா கொஞ்சம் நேரத்திலேயே வந்து வந்திருப்பாங்க. டக்குனு வந்து நம்ம பிளான் வந்து கரெக்ட்டா நடந்திருக்கும். மழை வந்து கரெக்ட்டா லாக் பண்ண மாதிரி பண்ணிடுச்சு. சரி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சனாசாரோட கபோர்ட் ஓப்பன் பண்ணேங்க. ஓப்பன் பண்ண உடனே வந்து அங்க கொஞ்சம் துணி வந்து துணிச்சு வச்சிருந்தேன். அது வந்து ஏன்னு கேட்குறீங்களா? அன்னைக்கும் அப்படிதாங்க ஈவினிங் வந்து மழை வர மாரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவசர அவசரமா துணியெல்லாம் எடுத்துட்டு வந்து சோஃபா மேல வந்து வச்சுட்டேன். சரி மடிச்சு பொறுமையா வச்சிடலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னா, எங்க கெஸ்ட் வந்து வர்றதாக வந்து சொல்லியிருந்தாங்க. டக்குனு வந்து அவங்க வந்துட்டாங்க. அப்புறம் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, டக்குனு சோஃபா மேல இருந்த துணியெல்லாம் எடுத்து கபோர்டுக்குள்ள வந்து துணிச்சு வச்சுட்டேன். அதனால தான் வந்து அந்த அப்படி இருந்தது. நான் அங்க இருக்கிற துணிய வந்து மறந்துட்டேன். சரி இத வந்து அரேஞ்ச் பண்ணி முடிச்சோனே, ஓகே ஒரு வழியா வந்து ஒரு கபோர்ட் வந்து அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டோம் அப்படின்ட்டு வந்து நானும் வந்து கொஞ்சம் ஓகேவா இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த சனாசாரோட கபோர்ட் ஓப்பன் பண்ண உடனே தான் அங்க துணி இருக்கிறத பார்த்து, ஐயோ! அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் அங்க இருக்கிறதையும் கொண்டுட்டு வந்து கையோட மடிச்சு வச்சுட்டேன். இது வச்சதுலயே வந்து ஃபுல் எனர்ஜி லாஸுங்க. அவ்வளோதான் வந்து இனி எனர்ஜியே கிடையாது. நான் வந்து கிளாத்ஸ் வந்து ஃபோல்டு பண்ணி வைக்கிறேன் இல்லைங்களா? என்னோடது எல்லாமே ரெகுலர் வேர் வந்து ஹேங்கிங்கில போட்டுருவேன். எனக்கு வந்து அது ஈஸியா இருக்கும். என் ஹஸ்பண்டோடது வந்து நான் நீட்டா தான் மடிச்சு வந்து வைப்பேன். அந்த வீடியோ எல்லாமே எப்படி வந்து ஈஸியா ஃபோல்டு பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற வீடியோ எல்லாமே நம்ம சேனல்ல நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து ஃப்ரீ டைமா இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. உங்களுக்குமே வந்து அது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்பப்போ போய் மழை வந்து கம்மியாயிடுச்சா, இடி இடிக்குதா, மின்னல் மின்னுதான்னுலாம் வந்து பார்த்துட்டுருந்தேன். இடியும், மழையும் வந்து விடுற மாதிரியே இல்லைங்க. நல்லா தான் வந்து பயங்கரமா இடி இடிச்சுட்டு தான் இருந்தது. நல்லா மழையும் வந்து பேஞ்சுட்டு தான் இருந்தது. இப்ப பாருங்க எப்படி மின்னல் மின்னிட்டு இருக்குது அப்படின்ட்டு இப்படியே தான் இருந்தது. அப்புறம் வந்து சரி நாளைக்கு போலாமா அப்படிங்கிற ஐடியாவும் இருந்தது. நாளைக்கு வந்து என் ஹஸ்பண்டுக்கு வந்து இன்னொரு பிளான் வந்து அவர் வச்சிருந்தாரு வெளியில போகணும் அப்படின்ட்டு. அதனால வந்து அன்னைக்கு முடியாது அப்படிங்கிற மாரி இருந்தது. சரி கொஞ்ச நேரம் கீழ போலாம் அப்படின்ட்டு நான் வந்து கீழ போயிட்டேன்.
கீழ வந்து எங்க மாமா மட்டும் தான் இருந்தாருங்க. சனா, சாரா அப்புறம் எங்க அத்தை எல்லாருமே வந்து ரிலேஷன் வீட்ல இருக்காங்கன்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்களா? அதனால மாமா வந்து போகல அன்னைக்கு. அவரு வந்து வீட்ல இருந்தாரு அப்டின்னா, எப்பவுமே வந்து தீபம் எரிஞ்சுட்டே தான் இருக்கும். அந்த மாரி தான் எப்பவுமே வந்து அத பார்த்து, பார்த்து பண்ணிட்டே இருப்பாங்க மாமா எப்பவுமே. நான் என்ன பண்ணேன் அப்டின்னா, ஒரு 7:30 ஆயிடுச்சுங்க. சரி டக்குனு வந்து ஏதாவது பண்ணிர்லாமா இட்லி அப்பதான் அத்தை வந்து காலையில மாவாட்டி வச்சிருந்துருக்காங்க. மாவும் வந்து நல்லா பொங்கி இருந்தது. அதெல்லாமே கரெக்ட் பண்ணி எடுத்து பாக்ஸ்ல வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் அப்படியே கிளீன் பண்ணிட்டுருந்தேன். அ அப்புறம் கொஞ்சம் நேரம் போய் உட்காந்துட்டுருந்தேன். கொஞ்சம் எடிட்டிங்ஸ் பண்ணிட்டுருந்தேன். கொஞ்ச நேரம் டிவி எல்லாம் பார்த்துட்டுருந்தேன். அதெல்லாம் தான் பண்ணிட்டுருந்தேங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா, சரி ஒரு 7:30 பக்கம் ஆயிடுச்சு. இட்லி வந்து ஊத்திடலாம். ஏன்னா காலையில வந்து ஆட்டுன மாவு இட்லிக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக, நைட் வந்து இட்லி ஊத்திடலாம் அப்படின்ட்டு பண்ணியாச்சு. அத்தை வந்து போம்போதே வந்து மஷ்ரூம் குழம்பு வந்து வச்சுட்டு போயிருந்தாங்க. அதனால வந்து இட்லிக்கும், குழம்புக்கும் நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக அத வந்து பண்ணிட்டேன். அப்போ வந்து என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒரு தடவ கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். போலாமா? இல்லையா? அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி கேட்டேன். அவங்க வந்து மழை விட்டுருச்சு. நான் வந்து வந்துட்டுருக்கேன். போயிட்டு வந்துரலாம் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. ஓகே அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் வந்து உட்காந்து டிவி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இட்லி ஊத்திடலாம் அப்படின்ட்டு வந்துட்டேங்க. அவங்க வந்து வந்துட்டாங்க. வந்தோனே சரி நான் போய் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க. அதுக்குள்ள வந்து நான் டக்கு டக்குன்னு இட்லி வந்து ஊத்தி வச்சிரலாம் அப்படின்ட்டு இட்லி வந்து ஊத்த ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அ புது மாவுல வந்து எப்பவுமே ஃபர்ஸ்ட்டு நம்ம இட்லி தானே செய்வோம். அதனால வந்து இட்லி ஊத்தியாச்சு. சனா, சாரா எல்லாருமே வந்து வந்துருவாங்க. அதனால வந்து எல்லாத்துக்கும் சேர்த்தியே வந்து ஊத்தி ஹாட் பேக்ல வந்து போட்டு வச்சுட்டேன். உங்களுக்கு வந்து இட்லி வந்து எப்படி பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லுங்க. இட்லி பிளேட்ல ஊத்துனா பிடிக்குமா? இல்ல இந்த மாதிரி துணி போட்டு ஊத்துனா பிடிக்குமா? அப்படின்ட்டு சொல்லுங்க. ஆனா நிஜமாங்க எனக்கு வந்து 2மே பிடிக்கும். ஆனா வந்து நான் எப்படி ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு வந்து இட்லி பிளேட்ல ஊத்துனா வந்து கொஞ்சம் பிடிக்கும். இன்னுமே வந்து ரொம்ப சாஃப்ட்டா இருக்கிற மாதிரி வரும். இட்லி பிளேட்ல ஊத்தும்போது. ம் ஒரு சிலவங்களுக்கு வந்து இந்த துணி போட்டு ஊத்துனா தான் பிடிக்கும். எங்க வீட்ல எங்க அத்தை, மாமாக்குமே வந்து துணியெல்லாம் போட்டு ஊத்துனா தான் பிடிக்கும். ஆனா எனக்கு வந்து பிளேட் வந்து ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் எல்லாமே நான் வந்து இட்லி பிளேட்க்கு வந்து இட்லி ஊத்தும்போது கொஞ்சமா ஆயில் வந்து அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஊத்துவேன். கொஞ்சம் கூட ஒட்டாம வரும் அப்படிங்கிறதுக்காக. இப்ப எல்லாமே வந்து சரி அது எதுக்கு இட்லியே வந்து நம்ம ஹெல்தியான ஒரு ஃபுட்டு. அதுலயும் வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிட்டு ஊத்தி எடுத்து சாப்பிடணுமா? கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இல்லைனா தண்ணீல வந்து அந்த பிளேட்டுக்கு பின்னாடி திருப்பி தண்ணீல காட்டிட்டு எடுத்தோம் அப்படின்னா வந்துரும். அதனால அந்த மாரி பண்ணிக்கலாமே அப்படிங்கிறதுக்காக இப்ப வந்து நான் பிளேட்லயுமே வந்து ஆயில்லாம் அப்ளை பண்றதில்ல. டைரக்ட்டா வந்து ஊத்திர்றது. அப்புறம் வந்து அது ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுறணுங்க. விட்டு கொஞ்சம் ஆறிச்சு அப்படின்னா சூப்பரா வந்து வந்துருது. இல்ல கொஞ்சம் சூடாவே வேணும் அப்படின்னா, பிளேட்ட வந்து இட்லி பிளேட்ட வந்து அப்படியே பைப் தண்ணீல வந்து பின்னாடி திருப்பி காட்டிட்டோம் அப்படின்னா, கொஞ்சம் வந்து பின்னாடி வந்து கொஞ்சம் கூலிங் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஈஸியா எடுத்துரலாம். கொஞ்சம் சூடா வேணும், சூடா சாப்பிடணும் அப்படின்னா. ஆனா எனக்கு வந்து இந்த துணியில இந்த இட்லி பாத்திரத்தில ஊத்துறோம் இல்லைங்களா, துணி போட்டு, அந்த பிளேட்ட வந்து எடுக்கிறக்கு என்னமோ எனக்கு அவ்ளோ கஷ்டம். நானும் வந்து 5 வருஷமா வந்து குக்கிங் பண்ணிட்டுருக்கேன். 5 வருஷமா வந்து இட்லி இந்த மாரிலாம் ஊத்திட்டுருக்கேன். இருந்தாலுமே எனக்கு வந்து இன்னுமே அது பழகவே மாட்டேங்குதுங்க. உங்களுக்கும் அப்படியான்ட்டு சொல்லி சொல்லுங்க. இந்த நம்ம பிளேட்ல ஊத்துறோம் அப்படின்னா ஸ்டிக் மாரி இருக்கும். டக்குனு ஸ்டிக்க வந்து புடிச்சு எடுத்துருவேன். அது வந்து எனக்கு ஈஸி தான். ஆனா இது வந்து எனக்கு இன்னுமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. ஆனா நம்ம அம்மா, அத்தை, பாட்டி இவங்க எல்லாமே வந்து டக்கு டக்குன்னு சல்லு சல்லுன்னு வந்து எடுப்பாங்க. இப்போ அவங்களுக்கு ரொம்ப வருஷம் ப்ராக்டிஸு. நமக்கு வந்து இன்னும் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அது வந்து வரமாட்டேங்குது. இட்லி வந்து ரொம்ப சாஃப்ட்டா வந்து சூப்பரா பஞ்சு மாதிரி வந்து வந்திருந்ததுங்க. ஒரு செட்டு இட்லி எடுத்து ஹாட் பேக்ல வந்து போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இன்னொரு செட் வந்து ஊத்தி வச்சிடலாம் அப்படின்ட்டு, இன்னொரு செட்டு வந்து நான் ஊத்திட்டேங்க. அப்புறம் நீங்க கிச்சன்ல வேலை செய்யும்போது, சும்மா சும்மா வந்து கை கழுவிட்டே இருப்பீங்களா? அப்படின்ட்டு எனக்கு சொல்லுங்க. நான் வந்து ஏதாவது ஒண்ணு தொட்டுட்டேன் அப்படின்னா, டக்குனு வந்து கை கழுவிருவேன். ஏதாவது ஒண்ணு எத தொட்டாலும் இப்போ ஒரு டம்ளரே எடுத்துட்டு கீழ வைக்கிறேன்னா கூட வந்து ஆட்டோமேட்டிக்கா என் கை வந்து பைப்புக்கு போயிரும். அந்த மாரி தான் வந்து நான் பண்ணிட்டுருப்பேன். டக்கு டக்கு டக்குன்னு வந்து இந்த மாரி பைப்ல கைய கழுவிட்டு, என் கை எப்ப பார்த்தாலும் இந்த கிச்சன் டைம்ல ஈரமாவே தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கைய வந்து அப்படியே வந்து ட்ரெஸ்லயே இப்படின்னு டக்குனு வந்து தொடச்சு விட்டுறது. இதுதான் வந்து எப்பவுமே நான் பண்றது. இது வந்து எனக்கு மாறவே மாட்டேங்குது. டக்கு டக்குன்னு கை கழுவிட்டே இருக்கிறது வந்து மாறுறதே இல்ல. நானும் வந்து நெறைய நாள் கண்ட்ரோல் பண்ணிட்டு, சரி இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பண்ணலாம் அப்படின்ட்டு நான் நெனைப்பேன். ஆனா டக்கு டக்கு டக்குன்னு வந்து கை கழுவுறது வந்து தோணிட்டே தான் இருக்கும். டக்குனு எனக்கு தோணுதோ இல்லையோ ஆட்டோமேட்டிக்கா அத வந்து நான் செஞ்சுர்றது. அதுக்கப்புறமா என் ஹஸ்பண்டும் வந்து குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வந்துட்டாங்க. ஓகே அப்படின்ட்டு நாங்க 2 பேருமே வந்து இட்லியும் குழம்பு மஷ்ரூம் குழம்பு வச்சு சாப்பிட்டு கடைக்கு வந்து ஒரு வழியா கிளம்பிட்டேங்க. போம்போது கடை இருக்குமா? இருக்காதா? அப்படிங்கிறது வந்து பெரிய டவுட்டு. சரி வந்து டைரக்ட்டா மணிமளிகையே போயிரலாம் அப்படின்ட்டு அங்க தான் வந்து போனோம். இன்னும் கொஞ்சம் முன்னாடி நேரத்திலேயே கிளம்பியிருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து டவுனுக்குள்ள தான் போயிருந்திருப்போம். அங்க போனோம் அப்படின்னா, இன்னும் நெறைய வந்து நம்ம வந்து ஐட்டம்ஸ் பார்த்து பார்த்து வாங்கலாம். ஒரு ஒரு கடையா போயி. இப்ப வந்து நமக்கு டைம் இல்லாதனால கண்டிப்பா மணிமளிகை வந்துட்டோம் அப்படின்னா, ஷாப்பும் க்ளோஸ்
க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. இன்னொன்னு வந்து இருக்கிறதுல வந்து நம்ம இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிட்டு போயிரலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு. ஏன்னா வந்ததுக்கு திரும்ப நாளைக்கும் வந்து வரணுமா, வர வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இருக்கிறதெல்லாம் பார்த்து அதில எது நல்லாயிருக்கோ அதெல்லாம் பார்த்து வாங்கியாச்சுங்க. ஆல்ரெடி நான் வந்து பழசும் வந்து வச்சிருப்பேன். கபோர்ட்ல வந்து பார்க்கணும். அதுவும் வந்து தேடி எடுத்து வைக்கணும் கொஞ்சம் இருக்கிறது எல்லாமே. இந்த கேண்டில் இருக்கு இல்லைங்களா? இதில வந்து 4ஏ இல்ல. 4 வந்து தேடிட்டே இருந்தோம் ரொம்ப நேரமா. அப்புறம் அங்க வொர்க் பண்றவங்க கிட்டயுமே வந்து கேட்டோம். 4 மட்டும் வரதே இல்லைங்க ஸ்டாக் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அது நல்லா இருந்துச்சு. அதில வந்து 4 எங்க நேரம் வந்து இல்ல. அப்புறம் வந்து இந்த கேண்டில் இருக்கு இல்லைங்களா? 7 போட்டிருக்குல்ல. அதுலயுமே வந்து 4 இல்ல. சரி இருந்ததுலயே வந்து அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிட்டு நாங்க கிளம்பிட்டோம். பில்லிங்க்குமே வந்து பயங்கர க்ரவுடு. வெயிட் பண்ணி பில் போட்டு இப்படியே வீட்டுக்கு போயாச்சுங்க. இதே மாதிரி நாளைக்கு லாங் வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.